கல்யாணத்துக்கு முதல் நாள் வரைக்கும் நான் என் பாட்டி கிட்ட இருந்து அந்த டைவர்ஸ் பேப்பரை எடுக்க ட்ரை பண்றேன். அப்படி அந்த டைவர்ஸ் பேப்பர் மட்டும் என் கையில கிடைச்சிருச்சுன்னா நானே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு ஆகாஷ் என்கிட்ட உறுதியா சொல்லிட்டாரு அத்தை. நீங்க எப்படியாவது என் தங்கச்சி உங்க வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்துடலான்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? நீங்க நினைக்கிறது நிச்சயமா நடக்காது. பாட்டி 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 அம்மா பாட்டி என்னாச்சு? அம்மா என்னாச்சுமா? அம்மா எந்திரிங்கம்மா. போடுங்க பாட்டி. பாட்டி ஏன் பாட்டி ஏன் அனாவசியமா ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க? டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல? ப்ளீஸ் பாட்டி தயவு செஞ்சு டென்ஷன் இல்லாம இருங்க. பாட்டி இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்குது. உங்க ஆசைப்படியே எனக்கும் நிலாவுக்கும் நல்லபடியா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. கூடிய சீக்கிரமே எங்களுக்கு கல்யாணமும் ஆக போகுது. அப்புறம் என்ன பாட்டி? ப்ளீஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. எதுக்காக இந்த டென்ஷன்? நிறுத்துடா. எனக்கு இப்போ நெஞ்சு வலி வந்ததுக்கு காரணமே நீதாண்டா. என்னமோ எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற. பாட்டி என்ன எப்படி பேசுறீங்க? நான் என்ன பண்ண? நீ ஒண்ணுமே பண்ணல. நான் நிலா கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கலன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? பத்தாததுக்கு அப்படி எதுவும் நடக்கலன்னு நிலாவே என் தலையில அடிச்சு சத்தியமும் பண்ணிட்டா. அதுக்கப்புறமும் நீ அந்த தென்றல் சொல்றதான் நம்பிட்டு இருக்கல. பாட்டி நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல பாட்டி. புரியாதே. நான் பேசுறதெல்லாம் உனக்கு எப்படி புரியும்? நீ ஏன் பேச்ச விட அந்த தென்றல் பேச்ச தானே வேத வாக்கா நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் டைவர்ஸ் பேப்பர்ஸ்ல கையெழுத்து வாங்கலன்னு பல தடவை சொல்லியும் நீ என்ன நம்பாம அந்த தென்றல் பேச்ச கேட்டுக்கிட்டு என்கிட்ட இல்லாத டைவர்ஸ் பேப்பர்ஸ கல்யாணத்துக்கு முன்னாடியே எப்படியாவது எடுத்து அந்த தென்றல் கிட்ட ஒப்படைக்கிறேன்னு அவளுக்கு வாக்கு கொடுத்தல்ல. அப்படி ஒரு டைவர்ஸ் பேப்பர்ஸ் உன் கண்ணுல பட்டுச்சுன்னா நீயே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு வேற சொல்லிருக்க. பாட்டி நான் தென்றல் கிட்ட இப்படி எல்லாம் ஒண்ணு சொல்லலையே. சும்மா நடிக்காதடா. சொல்லாமலா இன்னைக்கு நிலாவுக்கு புடவை எடுக்கும்போது நீ அந்த தென்றல் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்த. பத்தாததுக்கு அவளுக்கு நீ புடவை வேற எடுத்து கொடுத்தல்ல. ஐயோ பாட்டி அது ஒரு கேர்டஸிக்காக எடுத்து கொடுத்தது அவ்வளவுதான். மத்தபடி நீங்க சொன்ன மாதிரி நான் தென்றல் கிட்ட எதுவுமே சொல்லல பாட்டி. வேணா ஆகாஷ், மேல மேல என்ன முட்டாள ஆக்காத. நீ என்ன விட அந்த தென்றலை தான் நம்புறேன்னா தாராளமா நம்பிக்கும். ஆனா தயவு செஞ்சு என்கிட்ட இப்படி நடிக்காத. பாட்டி ப்ளீஸ் திரும்ப திரும்ப நான் நடிக்கிறேன்னு மட்டும் சொல்லாதீங்க. நிஜமாவே நீங்க சொன்ன மாதிரி நான் தென்றல் கிட்ட எதுவுமே சொல்லல. நீ சொல்லாமையா அவ இப்படி எல்லாம் சொல்லிட்டு தெரியறா? அதான் எனக்கும் புரியல பாட்டி. எதுக்காக தென்றல் போய் சொல்லணும்? சரி ஒரு நிமிஷம் இருங்க, நான் தென்றல் கிட்டே கேக்குறேன். ஸ்பீக்கர்ல போடுறேன். ஹலோ சொல்லுங்க ஆகாஷ். தென்றல், எப்ப என் பாட்டி என் பேர்லயும் நிலா பேர்லயும் சொத்தை சரிபாதியா உயில எழுதி வச்சாங்களோ அப்பவே நான் என் பாட்டிய முழுசா நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நீ என் பாட்டிய பத்தி எப்படி தப்பா சொன்னாலும் நான் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறத உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன் தென்றல். அப்புறமா எதுக்காக என் பாட்டிய தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க? நான் என்ன கன்ஃபியூஸ் பண்ண?
கல்யாணத்துக்கு முன்னாடியே இல்லாத டிவோர்ஸ் பேப்பரை நான் என் பாட்டி கிட்டேருந்து எடுத்து உனக்கு கொடுப்பேன்னு நான் உனக்கு வாக்கு கொடுத்ததா சொல்லியிருக்க. அது மட்டும் இல்ல, அந்த டிவோர்ஸ் பேப்பரை வச்சு நானே என் கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு வேற சொல்லியிருக்க. அது எப்படி ஆண்டாளம்மாவுக்கு தெரியும்? கண்டிப்பா மாதவியத்தை தான் சொல்லிருப்பாங்க. அப்போ சாரதாத்த சந்தேகப்படுற மாதிரி மாதவியத்தை ஆண்டாளம்மா பக்கம் சாஞ்சிட்டாங்க. ச்சே, இது தெரியாம நான் உங்க மேல எவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருந்தேன். என்ன தென்றல் அமைதியா இருக்க? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. எதுக்காக நீ என் பாட்டி கிட்ட இப்படி ஒரு பொய்ய சொன்ன? இல்ல ஆகாஷ், நான் அப்படிலாம் உங்க பாட்டி கிட்ட எதுவுமே சொல்லலையே. பாரு தென்றல், நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே சொல்றேன். என் பாட்டி ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருக்காங்க. தயவு செஞ்சு இனிமே என்ன வச்சு அவங்களை தேவையில்லாம இப்படி டென்ஷன் பண்ணாத. ஐயோ ஆகாஷ், நான் நிஜமாவே உங்க பாட்டி கிட்ட எதுவுமே சொல்லல. என்ன ஆகாஷ், ஏன் பேச்சு நம்ப மாட்டீங்களா? எப்படி தென்றல் நம்ப முடியும்? நீ அப்படிதான் சொன்னேன்னு என் பாட்டி என்கிட்ட உறுதியா சொல்றாங்களே. உங்க பாட்டியே சொன்னாங்களா? சரி, அவங்களுக்கு யார் சொன்னாங்களா? சொல்லுங்க ஆகாஷ், நான் உங்களை பத்தி இப்படி எல்லாம் பேசுனேன்னு உங்க பாட்டி கிட்ட யார் சொன்னாங்க? இந்த பாரு தென்றல், அவங்க கிட்ட யாரோ சொல்லிருக்காங்க. நீயே என் பாட்டி கிட்ட நேரடியா தான் சொல்லிருப்ப. என்ன அப்படின்னு உங்க பாட்டி சொன்னாங்களா? ஆமா. ஆகாஷ், அது ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நீங்க உங்க பாட்டி முன்னாடி எனக்கு சந்தோஷமா புடவையெல்லாம் எடுத்து கொடுத்தீங்கல்ல, அது உங்க பாட்டிக்கு பொறுக்கல. அதான் என்ன பத்தி உங்ககிட்ட இப்படி எல்லாம் தப்பு தப்பா சொல்லிருக்காங்க. இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க ஆகாஷ். போய் நிம்மதியா தூங்குங்க. எனக்கும் தூக்கம் வருது. பாய், குட் நைட். தென்றல், என்ன பாட்டி தென்றல் இப்படி சொல்றா? அவளுக்கு பேசுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும்? இத பாரு ஆகாஷ், இனிமே உன் கல்யாணம் முடியற வரைக்கும் நீ அவ சொல்றது எதையுமே நம்பாத. கண்டிப்பா பாட்டி. ஆனா நான் உங்ககிட்ட டைவர்ஸ் பேப்பரை எடுத்து கொடுப்பேன்னு தென்றல் சொன்னதா சொன்னீங்க. அத தென்றல் உங்ககிட்ட வந்து நேரடியா சொன்னாடா? இல்ல அவ அப்படி சொன்னான்னு வேற யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்களா? சொல்லுங்க பாட்டி, அப்படி யார் உங்ககிட்ட சொன்னது? அது அத்தை, நீங்க எதுக்கு உடம்பு சரியில்லாத போய் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க? பேசாம தூங்குங்க. ஆகாஷ், அத்தை ரெஸ்ட் எடுக்கட்டும், நீ கிளம்பு. இல்லம்மா, பாட்டி கிட்ட யார் அப்படி சொன்னதுன்னு. யாரு சொன்னா என்னப்பா? இப்ப அதுவா முக்கியம்? நீ பாட்டி சொல்ற மாதிரி இனிமே தென்றல் பேச்ச கேட்காம இருந்தா அதுவே போதும். பாட்டி நிம்மதியா இருப்பாங்க. இப்ப அவங்க தூங்கட்டும். நீ போ ஆகாஷ், போய் தூங்கு. சரி, போப்பா. அத்தை, என்னத்த தென்றல் இப்படி மாத்தி மாத்தி பேசுறா? பொடி முட்டாள். அத்தை, என்ன நொத்த? நீ என் பக்கம் சாஞ்சிட்டேங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் அந்த தென்றலும் சாரதாவும் வேணும்னே உன் காதுல விழற மாதிரி ஆகாஷ பத்தி இப்படி எல்லாம் சொல்லி இருக்காளுங்க. ஐயோ, அப்படியா? அப்போ நான் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேனா? ஆமாண்டி லூசு. ச்சே, உன் பேச்ச கேட்டு உன்னோட சேர்ந்து நானும் அந்த தென்றல் கிட்ட முட்டாள் ஆயிட்டேன். போட இங்க இருந்து. அத்த, மாதவி அத்தை ஆண்டாளம்மா பக்கம் சாஞ்சிட்டாங்கன்னு நீங்க சொல்லும் போது கூட நான் நம்பல அத்த. ஆனா நேத்து ஆகாஷ் என்கிட்ட போன் பண்ணி விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சது மாதவி அத்தையே எவ்வளவு சாமர்த்தியமா கெஸ் பண்ணிருக்கீங்கன்னு. அப்போ இந்த மாதவி அத்தை நமக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி டிராமா பண்ணி நாம பேசின விஷயத்தெல்லாம் ஆண்டாள் அம்மாவுக்கு தெரியப்படுத்திருக்காங்க. கரெக்ட் தான். ஆனா இந்த விஷயம் இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறதோ மாதவிக்கு புரிஞ்சிருக்கும். எப்படி அத்தை சொல்றீங்க? அந்த ஆகாஷ் உனக்கு போன் பண்ணி பேசும்போது மாதவி அவன் பக்கத்துல தான் இருந்திருப்பா. ஆமால. அப்போ இனிமே அந்த டைவர்ஸ் பேப்பர் விஷயத்துல மாதவி அத்தை நமக்கு உதவி பண்ண மாட்டாங்களா?
அதெப்படி உதவி பண்ணுவா? கண்டிப்பா பண்ண மாட்டா. அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. நாம அந்த பேப்பர் எடுக்க வேற ஏதாச்சும் ஐடியா பண்ணணும். அத்தை, அங்க பாருங்க. மாதவி, மாதவி, என்ன மாதவி எங்களை கண்டுக்காம போற? அது நான் உங்க ரெண்டு பேரையும் கவனிக்கல. அதான் இப்ப தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் நின்னு பேசலாம்ல. என்ன பேசணும்? அத்தை, நிலாவோட டைவர்ஸ் பேப்பரை பத்தி. நாங்க அந்த பேப்பர் விஷயமா அடுத்து என்ன பேசுறோம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்க மாமியார் கிட்ட போட்டு கொடுக்க வேண்டாமா? நீ நல்லவதானே மாதவி, ஏன் திடீர்னு இப்படி மாறிட்ட? இறக்கமே இல்லாம கல்யாணத்துக்கு முன்னாடி நிலாவை ஏமாத்தி டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கி வச்சிருக்காங்க நம்ம மாமியார். இதனால அவங்க எதிர்காலமே கேள்விக்குறியாயிடும்னு தெரிஞ்சும் எப்படி மாதவி இந்த விஷயத்துல எங்களை ஏமாத்தி மாமியாருக்கு சப்போர்ட்டா இருக்க? இது உனக்கே ரொம்ப தப்பா தெரியலையா? எதுக்கா தப்பு? யார் தப்பு பண்றா? நானா நீங்களா? அத்தை, நாங்க என்ன தப்பு பண்ணோம்? என் பையன் கல்யாணத்தை நிறுத்த என்னையே பகடக்காயா யூஸ் பண்றீங்க. அது உங்களுக்கு எல்லாம் தப்பா தெரியலையா? என் மாமியார் கிட்ட இருந்து அந்த டைவர்ஸ் பேப்பர் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட நான் கொடுத்தா அதை வச்சு என் பையன் கல்யாணத்தையே நிறுத்திடுவீங்க. அதுக்கு தானே நீங்க ரெண்டு பேரும் ஆர்வமா திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. என் கெட்ட நேரம். உங்க திட்டம் என்னன்னு ஆரம்பத்திலேயே என் மரமட்டை குறைக்கல. அப்புறம் என் மாமியார் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புத்தியே வந்துச்சு. நீ சொல்றத பார்த்தா உனக்கு ஏற்கனவே அந்த டைவர்ஸ் பேப்பர் கிடைச்சிருச்சு போல இருக்கே. ஆமா, அந்த பேப்பர் என் கையில கிடைச்சது. அத நான் திரும்பவும் நம்ம மாமியார் கிட்டயே கொடுத்துட்டேன். எக்காரணத்தை கொண்டு அந்த பேப்பரை நான் உங்க ரெண்டு பேர் கண்ணுல காட்டவே மாட்டேன். அத உங்ககிட்ட கொடுத்தா என் மாமியார் சொல்ற மாதிரி நீங்க அதை வச்சு என் பையன் கல்யாணத்தை நிச்சயமா நிறுத்திடுவீங்க. நிலா என் பையனுக்கு பார்த்த 3வது பொண்ணு. இந்த தடவையும் அவன் கல்யாணம் நின்னு போச்சுன்னா என் பையனுக்கும் நிம்மதி இருக்காது, எனக்கும் நிம்மதி இருக்காது. இந்த தடவை என் பையனுக்கு கல்யாணம் நடந்தே ஆகும். அத்தை, நீங்க உங்க பையனோட கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறீங்க. ஆனா நான் என் தங்கச்சியோட வாழ்க்கைய பத்தி யோசிக்கிறேன். நிறுத்து தென்றல். என்ன நீ பெருசா உன் தங்கச்சி வாழ்க்கைய பத்தி யோசிச்சுட்ட? அப்ப எனக்கு உன் தங்கச்சி வாழ்க்கை மேல அக்கறை இல்லையா? இப்ப நீங்க நடந்துக்கிறது அப்படிதானே இருக்கு. வேணாம் தென்றல், அனாவசியமா வார்த்தையை விடாத. இப்போ உனக்கு என்ன? உன் தங்கச்சி என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த டைவர்ஸ் பேப்பரை வச்சு என் மாமியார் எப்ப வேணா உன் தங்கச்சியை என் பையன் கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க. அதானே உன் பதட்டம்? உன்னோட இந்த பதட்டம் தேவையில்லாத பதட்டம். என்ன பேசுற மாதவி? அவளே நம்ம மாமியார் கிட்ட இருந்து அவ தங்கச்சி வாழ்க்கையை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம துடிச்சுக்கிட்டு இருக்கா. அத போய் தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்ற? அவ இடத்துல இருந்தாதான் அவ பதட்டம் என்னங்கிறது உனக்கு புரியும். என்னக்கா பேசுறீங்க? நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்கக்கா. இவதான் சின்ன பொண்ணு, விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கா. உங்களுக்குமா விவரம் புரியல? ஆகாஷ் எனக்கு மகனா, நிலா என்னோட மருமக. அவளை அவ்வளவு ஈஸியா என் பையன் கிட்ட இருந்து பிரிக்க விட்டுருவேனா? என்னமோ நீங்க ரெண்டு பேரும் தான் புத்திசாலி மாதிரியும் நான், நிலா, நிலாவோட அம்மா எல்லாரும் முட்டாள் மாதிரியும் பேசிட்டு இருக்கீங்க. நிலா எல்லாத்தையும் யோசிச்சுதான் என் மாமியார் கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்கா. இந்த விஷயம் நிலாவோட அம்மாவுக்கும் தெரியும், எனக்கும் இப்ப தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சும் இப்ப நாங்களே இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தணும்னு பொறுமையா இருக்கோம். நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு அனாவசியமா பதறீங்க? ஏன்னா அந்த பேப்பரால என் தங்கச்சியோட வாழ்க்கையே வீணா போயிடும். அப்படியெல்லாம் நடக்காது தென்றல். நான் அப்படி நடக்க விட மாட்டேன். அது இல்ல அத்தை, உங்களால உங்க மாமியார் எதிர்த்து பேசவே. இங்க பாரு தென்றல், கோயில்ல வச்சு சொல்றேன். முதல்ல இந்த கல்யாணம் நடக்கட்டும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டா என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு அந்த டைவர்ஸ் பேப்பர் எடுத்து என் மாமியார் கண்ணு முன்னாடி அதை கிழிச்சு போடுறேன். எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்குமா? இன்னொரு விஷயம் தென்றல், நான் உன் கல்யாணத்திலேயே சொன்னேன், என் மாமியார் தப்பானவங்க தான். ஆனா நானும் என் பையனும் அப்படி கிடையாது.
நீ எங்களை நம்பி எங்க வீட்டுக்கு மருமகளா வான்னு நான் சொன்னேன். ஆனா நீ எங்களை நம்பல. ஆனா இன்னைக்கு உன் தங்கச்சி நிலா எங்களை முழுசா நம்புறா. அப்படிப்பட்டவள கடவுளே வந்து சொன்னாலும் நானும் கைவிட மாட்டேன், என் பையனும் கைவிட மாட்டான். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். தயவு செஞ்சு இனிமே அந்த டைவர்ஸ் பேப்பர் விஷயமா என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். மாதவி, அம்மா 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 ஒரு நிமிஷம். என்னம்மா? என்னது இது? பிரிச்சு பாரு. இதுக்கெல்லாம் ஏதிரி பணம் உனக்கு? ஆகாஷ் அத்தங்கிட்ட தான் வாங்கினேன். எதுக்கடி அந்த தம்பி கிட்ட எல்லாம் பணம் கேட்டுக்கிட்ட? இதெல்லாம் என்ன பழக்கம்? அந்த தம்பி நம்மள தப்பா நினைச்சிருக்க மாட்டாரு? அதெல்லாம் ஒண்ணும் நினைக்கலம்மா. சரி, நான் கேக்குறதுக்கு நீ பதில் சொல்லு. என்ன? உனக்கும் நம்ம சித்தப்பாவுக்கும் என்னம்மா பிரச்சனை? எதுக்காக அவர் உன்னை மிரட்டி பணம் கேக்குறாரு? நீயும் தாலி செயின்லாம் அடகு வச்சு அவருக்கு பணம் கொடுக்கற. அந்த அளவுக்கு உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? ஏண்டி, அதுக்கான காரணத்தை தான் நான் அன்னைக்கே சொல்லிட்டேனே. எது? அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நீ சித்தப்பா கிட்ட பணம் வாங்கி கொடுத்திருக்க. அதை திருப்பி கேட்டு சித்தப்பா உன்னை தொந்தரவு பண்றாரு. அந்த கதை தானே? ஆமா, அதே காரணம் தான். மா, அந்த காரணம் நீ அப்போதைக்கு அக்காவை சமாளிக்க சொன்ன வெறும் கதை. இப்பயாவது என்கிட்ட உண்மையான காரணம் என்னன்னு சொல்லு. உண்மையான காரணமே அதுதாண்டி. வேண்டாமா, நான் உன்ன அக்கா மாதிரி ஏமாளி கிடையாது. என்கிட்ட எல்லாம் நீ பொய் சொல்லக்கூடாது. சித்தப்பா யாருக்கும் பணம் கொடுக்கறவரெல்லாம் கிடையாது. அடுத்தவங்க கிட்ட இருந்து பறிக்கிற கேரக்டர் தான் அவரு. அவரு போய் உனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாருன்னு சொன்னா அது நம்புற மாதிரியாமா இருக்கு? இல்லடி, நிஜமாவே அவர்தான். வேண்டாமா, நீ திரும்ப திரும்ப போய் சொல்ல ட்ரை பண்ணாத. அது உனக்கு செட் ஆகாது. இதுல கண்டிப்பா வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. தயவு செஞ்சு அது என்னன்னு சொல்லுமா. அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஆண்டாள் பாட்டி தான் பணம் கட்டினாங்க. அதுவும் 10 லட்சத்துக்கு பதிலா 16 லட்சம் கட்டினாங்க. அது மட்டும் இல்லாம அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுல இருந்து ஆண்டாள் பாட்டி ஹாஸ்பிட்டல் வந்து பணம் கட்டுற வரைக்கும் நான் உன் கூடவே தான் இருந்தேன். அப்புறம் எப்படி எனக்கு தெரியாம நீ சித்தப்பா கிட்ட பணம் வாங்கின? அம்மா, உன்கிட்ட தான் கேக்குறேன். உனக்கும் சித்தப்பாவுக்கும் என்ன பிரச்சனை? இவ இப்போதைக்கு விடமாட்டா போல இருக்கே. பேசாம இவகிட்ட ஜாதக விஷயத்த சொல்லிடலாமா? அந்த விஷயம் இவளுக்கு தெரிஞ்சா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியறது மட்டும் இல்ல, ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி ஆயிடும். இப்போதைக்கு எதையாவது சொல்லி சமாளிப்போம். என்னம்மா யோசிக்கிற? எதுக்காக நீ சித்தப்பாவுக்கு பணம் கொடுத்த? உண்மையை சொல்லுமா. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? இருடியே, கத்தாத, சொல்றேன். சரி சொல்லு. உன் சித்தப்பா ஒரு நாள் இங்க வந்து என்கிட்ட 50,000 ரூபாய் பணத்தை இப்பவே கொடுன்னு கேட்டாரு. நான் இல்லைன்னு சொன்னதும் ஆண்டாளம்மா கிட்ட இருந்து வாங்கி கொடுன்னு என் உயிரை எடுத்தாரு. அதனால நான் அந்த ஆள்கிட்ட ஆண்டாளம்மாவை எனக்கு சுத்தமாவே பிடிக்காது. அது மட்டும் இல்லாம என் புருஷனை கை நீட்டி அடிச்சதுனால நான் அந்த அம்மா கழுத்தை நெரிச்சு கொல்லணுங்கிற கோவத்துல இருக்கேன். அப்படிப்பட்ட மனுஷகிட்ட எல்லாம் நான் போய் பணத்தை கேட்க மாட்டேன். அப்படி இப்படின்னு நான் ஆண்டாளம்மா மேல கோவத்துல இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டேன்டி. நான் அப்படி சொன்னாலாச்சும் உன் சித்தப்பா என்ன தொந்தரவு பண்ணாம போயிடுவாருன்னு நினைச்சேன்டி. அந்த ஆள் என்னடானா நேரா ஆண்டாளம்மாவை போய் பார்த்து நான் அவங்கள பத்தி தப்பா பேசின விஷயத்தெல்லாம் போட்டு கொடுத்துருக்கான். அப்புறம் ஆண்டாளம்மா என்ன கூப்பிட்டு பயங்கரமா திட்டிட்டு உன் சித்தப்பாவுக்கு 1 லட்சம் ரூபாய சன்மானமா தூக்கி கொடுத்தாங்கடி.
1,00,000? அது மட்டும் இல்ல, என்ன அடிக்கடி வேவு பார்த்து நான் அந்த அம்மாவை பத்தி தப்பா ஏதாவது பேசுறேனான்னு பார்த்து அவரை சொல்லிருக்காங்கடி. அவனும் அதை பயன்படுத்திக்கிட்டு, இத பாருமா, நான் ஆண்டாளம்மா கிட்ட உன்னை பத்தி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி நிலா கல்யாணத்தை நிறுத்திடுவேன், ஒழுங்கா நான் கேக்குறப்பெல்லாம் பணத்தை கொடுன்னு என்ன அடிக்கடி மிரட்டிக்கிட்டே இருக்கான். உன் கல்யாணம் வரைக்கும் அந்த ஆளை எப்படியாச்சும் சமாளிக்கணுமேனு தான் அந்த ஆளு கேக்குறப்பெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு பணத்தை கொடுத்துக்கிட்டு. இத பாரு நிலா, தயவு செஞ்சு இந்த விஷயத்த உங்க அப்பா கிட்டயும் அக்கா கிட்டயும் சொல்லிடாதடி. அப்புறம் இத வச்சு உன் சித்தப்பாவும் வம்பிழுத்து உன் கல்யாணத்துல ஏதாச்சும் பிரச்சனையை உண்டு பண்ணிடுவாண்டி. ச்சே, இந்த சித்தப்பா ஏன் இவ்ளோ சீப்பா இருக்காருன்னு தெரியல. என்ன மனுஷன். அப்பாடா, ஒரு வழியா இவ்வளவு சமாளிச்சிட்டேன்.